இந்த அவியல் மட்டும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா இதோட டேஸ்ட்டுக்கு நீங்க அடிக்ட் ஆயிருவீங்க. இது ஓணம் ஸ்பெஷல் சீரிஸ்ல எபிசோட் 1. இதுக்கு நம்ம என்ன காய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா மெயினா முருங்கைக்காயும், வாழைக்காயும் இருக்க மாரி பார்த்துக்கோங்க. அவியலுக்கு எல்லா காயும் இந்த மாதிரி நீட்ட நீட்டமா கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு ஃபர்ஸ்ட்டு ஒரு கடாயில தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு, நம்ம கட் பண்ணி வச்ச முருங்கைக்காயும், கத்திரிக்காயும் ஆட் பண்ணிட்டு, இத நல்லா ஃபர்ஸ்ட்டு வணக்கிட்டு, அதுக்கப்புறம் மத்த காய் நீங்க எது எதெல்லாம் எடுத்திருக்கீங்களோ அதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இது எல்லாத்தையும் குக்கர்ல வச்சு குக் பண்ணி எடுத்தோம்னா, காய் எல்லாமே ரொம்ப வெந்துரும். அதோட டேஸ்ட் வந்து அவியலுக்கு நல்லா இருக்காது. அதனால தான் நம்ம இந்த மாதிரி கடாயில வச்சு வேக வச்சு எடுக்கிறோம். காய் எல்லாத்தையும் சேர்த்துட்டு, தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிட்டு, கொஞ்சமா தண்ணி சேர்த்து, இது ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. காயெல்லாம் ஒரு 3/4 நல்லா வெந்ததுக்கப்புறம், ஒரு மிக்ஸர் ஜார்ல ஒரு சின்ன கப் தேங்கா, 2 பச்சை மிளகா, 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு, இத நல்லா அரைச்சுட்டு, காய் கூட ஆட் பண்ணிக்கோங்க. இப்ப இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, இதோட பச்சை வாசனை போற வரைக்கும் ஸ்டவ்வ சிம்ல வச்சுட்டு, ஒரு 10 நிமிஷம் இத நல்லா வேக விடுங்க. இப்ப இன்னொரு கடாயில 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு, கொஞ்சமா சீரகம், ஒரு கொத்து கருவேப்பில ஆட் பண்ணிட்டு, இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம், இத வந்து காய் கூட ஆட் பண்ணிக்கோங்க. இப்ப ஸ்டவ்வ ஆஃப் பண்ணிட்டு, 1 கரண்டி தயிர் சேர்த்துட்டு, திரும்பவும் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, ஃபைனலா 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், 1 கொத்து கருவேப்பில சேர்த்து, இத நல்லா மிக்ஸ் பண்ணீங்கன்னா, சூப்பரான அவியல் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இத கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு, இதோட ஃபீட்பேக்ஸ நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. அடுத்து ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ரெசிபில மீட் பண்ணலாம்.